வணக்கம் மக்களே. இன்னைக்கு திருச்சி புத்தக கண்காட்சி திறந்து 6வது நாள் ஆகுது. 6வது நாளும் ஒரு முறை கூட விடுமுறை ஆகாம இந்த 3 தோழர்களும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னோட பேரு தென்றல். நான் பிஷப் பீப்பர் கல்லூரியில படிக்கிறேன். என்னோட பேர் ஜெயஸ்லின். நானும் பிஷப் பீப்பர் கல்லூரியில ஆய்வாளராக இருக்கேன். என் பேர் ஹரிசுப்ரமணி. நான் பிஷப் காலேஜ் ஸ்டூடெண்டா. சரி, இந்த புத்தக கண்காட்சியில நிறைய புத்தகங்கள் பார்த்திருக்கீங்க. நான் உங்களை 6 நாள் வரைக்கும் 6 முறை பார்த்துட்டேன். நீங்க பார்த்ததுல நீங்க எதிர்பார்த்த வந்த புத்தகங்கள் இதுல இருக்கா? என்னோட முனைவர் பட்டத்துக்கு நிறைய நூல்கள் தேவைப்படும். அந்த வகையில பாக்குறப்போ நம்ம தனியா ஒவ்வொரு தடவை தேடி தேடி அடைய முடியாது. புத்தக கண்காட்சின்னு திருச்சியில போட்டது ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல நான் முக்கியமா எதிர்பார்த்து வந்த பதிப்பகங்கள் வரல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னென்ன பதிப்பகங்கள்? நீலம், நிம்மர் பதிப்பகம், பாவை பப்ளிகேஷன், அந்த மாதிரி இதெல்லாம் வரல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க என்னென்ன புத்தகங்கள் வாங்குனீங்க? நீங்க எதிர்பார்த்த புத்தகங்கள் இருந்துச்சான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னோட ஆய்வு சம்பந்தமான நூல்கள் நிறைய வாங்கினேன். அதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் நிறைய கவிதை நூல்கள் இந்த தடவை நிறைய வாங்கினோம். கவிதைகள் ரசிக்கத்தக்க விதமா நிறையவே இருந்தது. அது எல்லாமே ரொம்பவே மாணவர்கள் இங்க வரவழைக்கக்கூடியதா இருந்தது. திருங்கள் காதலிப்போம்ன்ற புத்தகம் இருக்குமான்ற சந்தேகத்துல தான் வந்தேன். ஆனா அந்த புக்கு இருந்துச்சு. ஆனா நான் தான் வாங்கல. அது இல்லாம இன்னும் கவிதை சார்ந்த நிறைய புத்தகங்களை பார்த்தேன். எல்லாமே அருமையா இருந்துச்சு. 22ஆம் தேதி வரைக்கும் இந்த திருச்சி புத்தக கண்காட்சி நடக்க போது. இன்னும் இது மாதிரியான நிறைய நபர்கள் கண்டிப்பா அவங்க ஆசைப்பட்ட புத்தகங்கள் வாங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ரிவ்யூல நம்ம சந்திக்கலாமா?